ஆதி அன்பு இல்லாமல் நீங்கள் சபை மனம் திரும்பாது. இந்த சப்ஜெக்டு வெளியில் கிடைக்காது. சுவிசேஷ கூட்டங்களை இது பேச முடியாது. ஆதி அன்பு சபையில் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். இந்த வாசனை நல்லா புரிந்து கொள்ளுங்க. குடும்ப நடத்துறவர்களுக்கு தான் தெரியும் திருமண வாழ்க்கையின் யாருமே. உடலுறவுக்காக வேசிகளத்தில் போகிறவனுக்கு தெரியாது இந்த சப்ஜெக்டு. ஆதி அன்பு என்பது என்ன? இது விசுவாசனுடைய சுதந்திரம் இருக்கு அவங்க கிட்ட. அது இல்லைன்னா இன்று உற்பத்திக்கு பண்ணிக்கொள்ளலாம். பொக்கிஷம் ஆவிக்குரிய பொக்கிஷத்துலேருந்து ஒன்று ஆதி அன்பு இருக்கா இல்லையா? இருக்குன்னா சந்தோஷம், இல்லைன்னா உருவாக்கி கொள்ளுங்க. அதுக்கப்புறம் மனம் திரும்புதல். இதை நீங்கள் இப்போ டிஃபன் சாப்பிட்டு போனீங்கனாலே சாயங்காலம் 6:30 மணி ஆகிடும் மனம் திரும்பி வரத்துக்கு. மீதி சாயந்தரம் பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட எபேசுகிற குறைகளை குறித்து சொன்னதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே எழுந்தருளும். அந்த காலத்தில் பொக்கிஷம் ஒலிப்பில் புதையங்களையும் கொள்ளை பொருளாக தரப்போதுக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று கேள்வி கேட்க அதிகாரம்னு சகலத்து நாட்டில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். இறங்குவீராக, ஒத்தாசை அனுப்பும், அற்புதங்களை செய்யும். கர்த்தாவே இறங்குவீராக, காரிய சித்தி உள்ளவர்களாய் மாற செய்தோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தரை செய் சகல உபகாரம் வரும். ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமும் அனைக்கும் நம் அனைவருக்கும் சதா காலம் சில பரிசுத்தம் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி, வணக்கம். சாயந்தரம்